ஹாய், இந்த வீடியோவில் தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தெவெனின்ஸ் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட் இருக்குது, ஏதாவது ஒரு பிக் சர்க்யூட் இருக்குன்னா அந்த சர்க்யூட்டை நம்ம ஒரு வோல்டேஜ் வித் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த டோட்டல் சர்க்யூட்டையும் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் தெவெனின்ஸ் தியரம். தெவெனின்ஸ் தியரம்னா ஒரு சிம்பிள் வோல்டேஜ் சோர்ஸ் ப்ளஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிக் சர்க்யூட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தியரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெவெனின்ஸ் தியரம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த கரண்ட் ஐ இன் தி நெட்வொர்க் பை யூஸிங் தெவெனின்ஸ் தியரம். ஸோ கரண்ட் ஐயை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். நமக்கு கரண்ட் ஐ வந்து எதில் ஃப்ளோ ஆகுது? 10 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகுது. ஸோ தெவெனின்ஸ் தியரம்னாலே நமக்கு ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதுக்கு சீரீஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர்டிஹெச். தெவெனின் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும், ஒரு ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு நம்மளோட எந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொன்னாங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபைனலாக இங்கே என்ன பண்ணணும்னா சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? தெவெனின்ஸ்னாலே தெவெனின் வோல்டேஜ் வித் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது ரெண்டு தான், விடிஹெச் ஆர்டிஹெச். ஸோ விடிஹெச் அண்ட் ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் விடிஹெச். விடிஹெச் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் தி லோட் டெர்மினல். ஸோ நமக்கு என்ன டெர்மினலில் இருக்கக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ணணுமோ அந்த டெர்மினலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரான்ச்சை நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஐ கால்குலேட் பண்ணணும், அதாவது 10 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ்னால் இதுதான் நம்மளோட லோடு டெர்மினல். ஸோ எந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும் ஆர் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஓப்பன் ஆர் ரிமூவ். அப்போ ரிமூவ் பண்ணும்போது நம்மளோட சர்க்யூட் எப்படி வரும்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஓம் வோல்ட் ரெசிஸ்டன்ஸ், தென் ஒன் 10 வோல்ட், தென் ஒன் 6 ஓம், தென் 12 வோல்ட். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணியாச்சு. திஸ் இஸ் 6 ஓம், திஸ் இஸ் 12 வோல்ட், 4 ஓம், 10 வோல்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இந்த ஓப்பன் பண்ணல இருக்கக்கூடிய வோல்டேஜ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெவெனின் வோல்டேஜ் விடிஹெச். நம்ம எந்த டெர்மினல் கொடுத்துருக்காங்களோ அந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய வோல்டேஜ், ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய வோல்டேஜ்க்கு பேர் தான் தெவெனின் வோல்டேஜ். இப்போ இந்த தெவெனின் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நின்றுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது எதெல்லாம்? இந்த 6 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 12 வோல்டேஜும் தான் தெரியும். இந்த 4 அண்ட் 10 வந்து தெரியாது. இது ஒரு வால்னு வச்சுக்கோங்க. இந்த வால்க்கு இந்த பக்கம் நமக்கு தெரியாது. கரெக்டாக? அப்போ இதில் என்ன வோல்டேஜ் இருக்குதோ அதுதான் நம்மளோட தெவெனின் வோல்டேஜ். புரியுதுல? ஸோ இப்போ வேறு டிஃப்ரெண்ட் சர்க்யூட்டுக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறேன். எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நின்றுட்டு இதுலேருந்து பாருங்கள். பார்க்கும்போது என்ன டெர்மினல்ஸ் எல்லாம் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் மட்டும்தான் நம்மளோட தெவெனின் வோல்டேஜ். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய தெவெனின் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த 6 ஓமுக்கும் 12 வோல்டேஜ் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு தெவெனின் வோல்டேஜ் கிடச்சிரும். ஆனால் இந்த 6 ஓமில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னன்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஏன்னா வோல்டேஜ் நமக்கு ஆர் மட்டும்தான் நமக்கு தெரியும். நமக்கு வி வேணும்னா நமக்கு கூடவே என்ன வேணும்னா ஐ வேணும். ஸோ நம்ம ஐ கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட்டை பாருங்கள், இங்கே ஒரே ஒரு லூப் மட்டும்தான் இருக்குது. அப்போ இப்போ 2 லூப் இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக லூப் மெஷ் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரே ஒரு லூப் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். ஓம்ஸ்லாம் என்ன, நமக்கு நம்ம ஐ கால்குலேட் பண்ண போகிறோம். ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே எப்படி போடுவோம்? ப்ளஸ் மைனஸ் இந்த டைரக்ஷன் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? சர்க்யூட்டில் இருக்கிற டைரக்ஷன் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைனஸில் ரீச் பண்ணோன்னா ப்ளஸில் எழுதணும். 10 வி எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வி மட்டும் எழுதுகிறேன். அப்புறம் அப்படியே கிளாக் வைஸில் வரேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸில் ரீச் ஆகிறோம். அப்போ -12
divided by total resistance 4 plus 6 is equal to minus 2 divided by 10 that is equal to நமக்கு என்ன வரும் 0.2 வரும். ஸோ ஐயோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது தெவெனின் வோல்டேஜ். தெவெனின் வோல்டேஜ்னால் நான் சொன்னேன் இங்கேருந்து பார்க்கும்போது வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இங்கேருந்து வரும்போது ப்ளஸ் மைனஸ் எப்படி இருக்குது? ப்ளஸ் மைனஸ் இந்த டைரக்ஷனை கரெக்டாக எழுதிக்கோங்க. ப்ளஸ் மைனஸில் இருக்குது, ப்ளஸ் மைனஸில் இருக்குது. 6 இன்ட்டு ஐ. ஓகேவா? இது ரெண்டும் சேம் டைரக்ஷன். அப்போ ஆட் பண்ணால் போதும் 6 இன்ட்டு ஐ ப்ளஸ் 12. அப்போ ஐயோட வேல்யூ என்னது? 6 இன்ட்டு மைனஸ் 0.2 ப்ளஸ் 12. ஓகேவா? 6 இன்ட்டு மைனஸ் 0.2னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் 1.2 ப்ளஸ் 12. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரே சேம் டைரக்ஷனாக சீரீஸாக ஒரே டைரக்ஷனில் இருந்துன்னா ஆட் தான் பண்ணணும். ஸோ ஐயில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 10 மைனஸ் 10.8. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட தெவெனின் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ தெவெனின் வோல்டேஜ்னால் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ணணுமோ அந்த டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலேருந்து பார்க்கும்போது என்னென்ன டெர்மினல்ஸ் தெரியுதோ அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் நம்மளோட தெவெனின் வோல்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிஹெச் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 ப்ரொசீஜர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தி லோடு டெர்மினல் ஆர் ரிமூவ் தி லோடு டெர்மினல். ஓகேவா? ஓப்பன் தி லோடு டெர்மினல். செகண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டில் வோல்டேஜ் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஓகேவா? வோல்டேஜ் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அதே இது கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், நம்மளோட லோடை நம்ம என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகிடும்? வோல்டேஜ் சோர்ஸஸ் என்ன ஆகிடும்? ஷார்ட் ஆகிரும். அப்போ ஷார்ட் ஆகிருந்தா நம்மளோட சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே வோல்டேஜ் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. திஸ் இஸ் த ஓப்பன் டெர்மினல். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டிஹெச். ஓகேவா? ஆர்டிஹெச். ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ஆர்டிஹெச். இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம். இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 6 ஓம். ஸோ இப்போ இதை வந்து போத் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்டட் இன் parallel. ஸோ பேரலில் கனெக்ட் ஆயிருந்தனா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? RTH is equal to R1 into R2 divided by R1 plus R2. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வரும்? ஆன்சர் இஸ் 2.4. 24 divided by 10, 2.4 ஓம். ஸோ இப்போ நம்மளோட தெவெனின் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணணும். தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ சர்க்யூட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெவெனின் வோல்டேஜ் வித் சீரீஸ் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் நம்மளோட சர்க்யூட். VTH வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ்? மைனஸ் 10.8. ஸோ 10.8 வோல்டேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொன்னாங்களோ ஃபைனலாக அந்த பிரான்ச்சை இங்கே கனெக்ட் பண்ணணும். 10 ஓம். RTH வேல்யூ இஸ் 2.4. ஸோ இதில் ஃப்ளோ கூடிய கரண்ட்டை தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் IL கரண்ட். ஸோ IL கரண்ட் ஃபார்முலா இஸ் VTH டிவைடட் பை RTH ப்ளஸ் RL. ஸோ திஸ் இஸ் RL, லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ VTH ஓட வேல்யூ என்னது? 10.8 divided by 2.4 plus 10. ஓகேவா? ஸோ the answer is 0.871 amps. This is load resistance, load current. ஸோ இதுதான் தெவெனின் தியரம் யூஸ் பண்ணி லோட் கரண்ட் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.